கூட்டணி, எங்கு பார்த்தாலும் கூட்டணி. எனது கட்சிக்கு 2 தொகுதிகள், என்னுடைய கட்சிக்கு 3 தொகுதிகள். நான் தேர்தல் நெருங்கும் பொழுது சொல்லுகிறேன், இதுதான் இந்த அரசியல் கட்சிகளுடைய செய்தியாக தினமும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். இந்த கூட்டணிக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், ஒரு நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்திலே நீதிபதி திருடனை கேட்கிறார், ஏப்பா உன் பேர் தான் ராமலிங்கம்மா? ஆமாங்க சாமி, என் பேர் தான் ராமலிங்கம். ஏப்பா தினம் திருட போறியா? திருடுனது உண்மையா? ஆமாம் திருடுனது உண்மைதான். ஆமாங்க சாமி. தினம் எத்தனை மணிக்கு போவ? தினம் ராத்திரி 2 மணிக்கு போவேன் சாமி அப்படின்னா. சரி நீ போனதெல்லாம் சரித்தான், உன் பொட்டாட்டியும் என் சேர்த்து கூட்டு போனேன் அப்படின்னா. நீதிபதி கேட்டார், எசமையா விலைவாசியெல்லாம் கூடிக்கிருச்சு, நான் போய் அங்கே தங்கம் ரூபாய் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவேன், என் பொட்டாட்டி அவளுக்கு வேணுங்கிற சேலை பாவாடை பாடி எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவா அப்படின்னு. கூட்டணி வச்சிருக்கிறவன் என்ன செய்யலாம் தெரியுதா? சாதிய தலைவனும் மத தலைவனும் சேர்ந்து தமிழர்களை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தமிழர்கள் உணர வேண்டும், சாதியும் மதமும் பொய்யானது. சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே வீணே அலைந்து அலைந்து அழிகின்றேரே. வள்ளலார் பாடுறார். வள்ளலார் சொல்லாதது இன்னொருவர் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டணி வைப்பவர்களெல்லாம் ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக வசதியை நல்லா வாழ்கிறதுக்காக சாதி மக்களை வெறுத்து பாதி மக்களை காட்டி கொடுக்கிறார்கள், மதவாதிகளை காட்டி கொடுக்கிறார்கள். அதனால் மத தலைவர்களை நம்பாதீர்கள், சாதிய தலைவர்களை நம்பாதீர்கள். தமிழர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நாம் தமிழர்களாக வாழ கற்றுக்கொண்டால் உலகத்திற்கு வழிகாட்டலாம். உலகம் வாழும். கிரேக்க நாட்டில் இருந்தும், ரோமானிய நாட்டில் இருந்தும், எகிப்து நாட்டில் இருந்தும் நமது நாட்டிற்கு வந்து வாசனை பொருள்களை மட்டும் எடுத்து செல்லவில்லை, தமிழர்களுடைய அறநெறியை எடுத்து சென்றிருக்கிறார்கள். உண்மையா? அந்த அறநெறியானது கிரேக்கத்திலும் ரோமானியத்திலும் இருந்தது. அங்கு ஆரியர்கள் அதனை அழித்தார்கள். அதனை அழிப்பதற்காகவே மாசிடோனியாவில் இருந்து அலெக்சாந்தர் படையெடுத்து வந்தான். ராஜேந்திர சோழன் படையெடுத்து சென்றதற்கு காரணம் என்ன? நாடு பிடிப்பதற்கா? தமிழர்களுடைய அறநெறியை அழித்த ஆரிய கூட்டத்தை அழிப்பதற்காக, மதவெறியர்களை அழிப்பதற்காக ராஜேந்திர சோழனும் இல்லையா? ராஜேந்திர சோழன் நினைத்திருந்தால் தன்னுடைய சிலையை கோயிலுக்குள் வைத்து நம்மை வழிபடச் செய்திருக்கலாம். மனிதனை கடவுளாக வழிபடக்கூடாது என்பது தமிழர்களுடைய கொள்கை. அதனால தான் சிவலிங்கத்தை வைத்தார்கள். இந்த சிவலிங்கத்தினுடைய அடையாளம் ஏன் தமிழர் என்று சொன்னேன் தெரியுதா? சிவலிங்கத்தின் மேலே உள்ளது அடையாளம் ஆண் இனத்தையும், கீழே உள்ளது பெண் இனத்தையும் காட்டக்கூடியது. உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாயானவக காட்சியளிக்கிறான், தந்தையாக காட்சியளிக்கிறான். 2வது தத்துவம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவம். உடையாள் உந்தன் நடுவருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவேரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று. யார் ராஜராஜ சோழன் அந்த கோயிலை கட்டினான் தெரியுதா? மாணிக்க வாசகருடைய இந்த கருத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருந்தால் இன்றைக்கு உலகில் நடக்கக்கூடிய மத சண்டைகள் அனைத்தும் இல்லாமல் போயிருந்திருக்கும், ஐநா சபையும் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் தமிழர்கள் கண்ட அந்த கருத்தானது மக்களுக்கு சென்றடையவில்லை. அதன் காரணமாகவே இன்றைக்கு நாம் நம்முடைய அறநெறியை மீட்டெடுப்பதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். அந்த கூட்டணியில் சேர்கிறார்களே தமிழக அரசியல்வாதிகள், அதை ஒரு சினிமா பாடல் மூலமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா,
நம்ம தலைவர் சீமானவர்கள் எங்கே போனாலும் பாட்டு பாடுவார், எல்லாரும் கைதட்டுவாங்க. எனக்கு கைதட்டு கிடைக்குமான்னு நான் பாடுறேன். கொல்லையில் கொய்யா மரம், ராசா குழந்தைல கொய்யா மரம், கொல்லையில் கொய்யா மரம், ராஜா கொழுந்த நாரே வச்ச மரம், ஏன் கொழுந்த நாரே வச்ச மரம். அடுத்த வரி தான் மிக முக்கியமானது. கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நாரை வச்சிருக்க, என் கூட்டணி சரியான்னு தெரியுதா? கூட்டணி ஏன் சரியான்னு தெரியுதா? புரிஞ்சுக்கிறேன்ன. இவன் போய் அங்கே சட்டசபையில் சொகுசா காசு அனுபவிக்கிறதுக்கு, இதுக்கு தான் அங்கே போகிறான். புரியுதா? சாதியின் பேரால் மதத்தின் பேரால் மதங்களை தோற்றுவித்து அவர்கள் அவ்வாறு செயல்படுகிறார்கள். ஆகவே அந்த நிலை மாற வேண்டும். மீண்டும் தமிழர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். சீமான் ஆட்சிக்கு வருவார். உலகிற்கு உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகிற்கே வழிபாட்டக்கூடிய அறிஞர். கடைசியாக சொல்லுகிறேன், ஸ்பெயின் நாட்டை சார்ந்த நாஸ்டர்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஜோதிடர், அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்கள் எல்லாம் உலகில் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கருத்திலே ஒரு இடத்திலே சொல்லுகிறார், உலக அமைதிக்கு உலகின் கிழக்கு தென்பகுதியில் இருந்து ஒருவன் வருவான், அதுவே உலகிற்கு அமைதியைக்கு வழிகாட்டும். அந்த இளைஞன் இந்தியாவின் தென்பகுதியில் தோன்றுவான் என்று சொல்லுகிறான். அந்த நாஸ்டர்டாம் யார் கண்ட சொன்னக்கார யார் என்று தெரிகிறதா? நம் தலைவன் சீமானவர்களையே சாரும் என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு பக்கபலமாக எங்கள் ஐயா பே மணியரசன் அவர்களும் ஐயா வெங்கட்ராமன் அவர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு தான் நானும் அவர்களுக்கு தொண்டராக நான் மாற்றிக்கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மற்றவர்களெல்லாம் பேச வேண்டிய காரணம் இருப்பதால் அடுத்த ஏதாவது ஒரு கூட்டத்தில் விரிவாக பேசலாம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஒரு குடமுழுக்கு என்பது பாலாலயத்தில், பூங்கோயில் அமைக்கிற பாலாலயத்தில் துவங்கி அது 48 நாள் முடிந்து மண்டல பூசை வரைக்கும் நடக்கும். பல ஆண்டுகளாக இருக்கும். அப்போ ஒரு குடமுழுக்கில் சம அளவு முதன்மை கொடுக்கறதுன்னா, பால் ஆலயம் நடந்த நாளில் இருந்து எங்கெல்லாம் என்னென்ன பூசைகள் நடக்கின்றனவோ அவ்வளவுத்திலேயும் தமிழ் இருக்க வேண்டும். எங்கேயுமே இல்லையே. உண்மையிலேயே ஆகமம்ங்கிற ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த ஆகமப்படி என்ன செய்யணும்னா, பாலாலயத்தில் அந்த சிலைக்கு முன்னாடி அத்திமர பலகையில் கடவுளுடைய திருவுருவத்தை வரைந்து அதற்குத்தான் பூஜை செய்ய வேண்டும். இதுதான் ஆகமம் சொல்லியிருக்கிறது. வடமொழி ஆகமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த வடமொழி ஆகமத்தில் சொன்னது அத்திமர பலகையில் ஓவியத்தை வரைஞ்சி அதுக்கு தான் பூஜை பண்ணணும். இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? உற்சவர் எழுந்தருளி உற்சவரை கோயிலுக்குள்ள பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் ஆகம விதி. உற்சவர் எப்போ எங்கே பயன்படுத்த வேண்டும்? கோயிலுக்கு வெளியே சுற்று வரும்போது, தெய்வம் வந்து வீதி உலா வரும் பொழுது, தெய்வம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் எழுந்தருளி வீடு வீடாக எழுந்தருளி மக்களுக்கு அருள் புரியும் போது தான் பயன்படுத்த வேண்டியது உற்சவர் சிலை. அதற்காக உருவாக்கப்பட்டது உற்சவர் சிலை. அந்த சிலையை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வச்சு அதற்கு பூசை செய்வது என்பது அப்பட்டமாக ஆகமத்தை புறக்கணிக்கும் செயல். எதுக்காக பண்ணுறாங்க? அத்திமர பலகையில் செஞ்சால் 2 நாளில் அதுக்கு வண்ணங்கள்லாம் போயிடும். உள்ள தட்டில் உள்ள காசு உழாது. அப்போ தட்டில் உள்ள காசு உள்ளதுன்னா என்ன செய்யணும்? ஆகமத்தை தூக்கி கடப்பில் போடு. நம்ம வீதி உலாவுக்கு வர பயன்படுத்த வேண்டிய சிலையை தூக்கி, உற்சவர் சிலையை தூக்கி முன்னால் போய் அதுக்கு பூசை பண்ணு. துட்டை வாங்கி எடுத்துகிட்டு போ. இதுவா ஆகமத்தை காக்கும் முறை? இது ஒரு ஏமாற்று. அடுத்த ஏமாற்று, அந்த யாகசாலை இருக்கும். அந்த யாகசாலையில் 76 குண்டம் 108 குண்டங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? உண்மையிலேயே 108 குண்டம் 76 குண்டங்கள் இருந்தால் 76லையும் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும். இதுதான் ஆகம விதி சொல்லுது. இல்லை எதற்கு 76 குண்டங்கள் போடுறாங்க? ஆனால் நடப்பது என்னவென்றால், ஒரே ஒரு குண்டத்தில் மட்டும் ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருப்பார், மற்றவங்கெல்லாம் தீயை வளர்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்போ குடமுழுக்குக்கு வர்றவங்களுக்கு யாருக்குமே மந்திரங்களும் தெரியாது,
சமஸ்கிருதமும் தெரியாது. வர்றவங்களில் 90% சமஸ்கிருதமும் தெரியாமல் சமஸ்கிருத மந்திரங்களை தமிழில் எழுதி வைத்து கொண்டு இருப்பவர்களை வைத்து தான் இன்றைக்கு குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தாற் போல அந்த யாகசாலைக்கு வெளியே தமிழ் மந்திரங்கள் ஓதுவதற்காக ஓதுவார் குழுவை வைத்து விடுவார்கள். அப்போ அந்த ஓதுவார் குழு என்ன செய்வாங்க? ஓதுவார் குழு அதற்கென்று அதாவது மந்திரங்கள்ங்கிறது வேற, பாட்டுங்கிறது வேற, பன்னிசைங்கிறது வேற. பன்னிசைங்கிறது பாடல்கள், அது கச்சேரி மாதிரி, இன்னிசை மாதிரி. அந்த இன்னிசை அருளோட்டத்தை பெற்று தராது. அப்போ பன்னிரு திருமுறையை எப்படி ஓத வேண்டும், எந்த ராகத்தில் ஓத வேண்டும்ங்கிறதெல்லாம் சரியாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கோயில்லையும் பன்னிரு திருமுறை ஓதும் பொழுது அது முறையாக தமிழ் மந்திரங்களை அந்த குறிப்பிட்ட பண்ணில் ஓதுனா தான் அதற்கு தெய்வீக ஆற்றல் இருக்கும். அந்த தெய்வீக ஆற்றலே இல்லாமல் ஒரு இசை கச்சேரி மாதிரி அதை வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இது அந்த ஏமாற்று வேலை, முழுக்க ஏமாற்று வேலை. ஒன்று, நீதிமன்ற ஆணையை புறக்கணித்ததற்கு ஒரு கண்டனம் என்றால் ஏமாற்றுவதற்கு இரண்டாவது கண்டனம். மூன்றாவது, தமிழர்களை அந்த குடமுழுக்களை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன தடை? ஏற்கனவே பல போராட்டங்கள், 4 வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு வயலூரில் அந்த கோயிலில் 2 பூசாரிகள் இருந்தார்கள். அவர்கள் ஒருத்தர் நவகிரகத்திற்கும் ஒருத்தர் பிள்ளையாருக்கும் பூஜை செய்து கொண்டு இருப்பவர். அவர்களை கொண்டு யாகசாலையில் உட்கார வச்சோம். அப்போ யாகசாலையில் அவர்களை உட்கார வச்ச உடனேயே அந்த மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, தமிழர்கள் உட்கார்ந்தார்களா? ஆமாம், உட்கார்ந்தார்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இது இமாலய வெற்றி. என்ன சொல்றாரு? இமாலய வெற்றி. அந்த இமாலய வெற்றி அடுத்த கோயில் குடமுழுக்கு தொடர வேண்டாமா? ஒரே ஒரு கோயில் குடமுழுக்கில் 2 பேரை உட்கார வச்சுட்டீங்கன்னா அது இமாலய வெற்றி. அடுத்த கோயில் குடமுழுக்கில் அவங்க 2 பேரை தூக்கி போட்டீங்களே, இன்னும் வேற தமிழர்கள் இல்லையா? இல்லை அவங்களையாவது அங்கே பயன்படுத்த முடியாதா? அப்போ ஒரே கோயிலில் வேற வழியே இல்லாமல் 2 பேரை அங்கே குடமுழுக்கில் தமிழர்களை அமர வைத்தீர்கள். அந்த தமிழர்களையும் இமாலய வெற்றியை தொடர வேண்டாமா? இமாலய வெற்றின்னு ஒரு இடத்துல போட்டு அதை படம் எடுத்து வைத்து கொண்டால் போதுமா? அது மற்ற கோயில்கள் அப்போ இமாலய தோல்வி என்று, ஸ்டாலின் அரசுக்கு இமாலய தோல்வி என்று சேகர்பாபு அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? 2 அர்ச்சகர்களை அவங்க உள்ள உட்கார வச்சது இமாலய வெற்றினா, அதற்கு பிறகு தமிழர்களை அங்கு யாகசாலையில் ஒருத்தர் கூட அனுமதிக்கலைன்னா அது இமாலய தோல்வி என்று சேகர்பாபு அவர்கள் சொல்வார்களா? ஸ்டாலின் அரசில் இமாலய தோல்வி நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுவாரா? இதற்காக 3வது முறையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது, இதெல்லாத்தையும் சொல்றது யாரு? அரசாங்கத்திற்கு ஒரு குழு இருக்கிறது, அந்த வல்லுநர் குழு. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மடாதிபதிகள் தான், சைவ மடாதிபதிகள் இருக்கிறார்கள். திருஞான சம்பந்தரால் பெயராலும் மற்றும் சைவ சமயாச்சாரியார்கள் பெயரால் திருமடங்கள் இருக்கின்றன. அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? தமிழும் சமஸ்கிருதமும், வடமொழியும் தமிழும் எங்களுக்கு 2 கண்கள். 2 கண்களில் எதில் நடந்தா என்னன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கமும் தெய்வத்தமிழ் பேரவையும் மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. ஏன்னா 2 கண்ணுன்னு தானே சொல்ற. அப்போ 2 கண்ணையும் கருவறைக்குள்ள விடணுமா வேண்டாமா? ஒரு கண்ணை கருவறைக்குள்ள விடுவ, ஒரு கண்ணை கருவறைக்கு வெளியே வச்சு ஓதுவார வச்சு ஓத விடுவேன். ஒரு கண்ணை யாகசாலைக்கு உள்ள விடுவ, ஒரு கண்ணை யாகசாலைக்கு வெளியே நிறுத்திடுவேன். ஒரு கண்ணை கோபுர உச்சி வரைக்கும் அனுப்புவ, இன்னொரு கண்ணை கோபுரத்துக்கு கீழே இருந்தே மைக்க கொடுத்து பாட வைப்பேன். இதற்கு பெயர் 2 கண்களா? இதற்கு பெயர் தான் தமிழகத்தில் இவ்வளவு சொத்துக்களை வைத்துக்கொண்டு மடாதிபதிகளாக இருக்கிறீர்களா? அதில் ஒரு 2-3 பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் தமிழை புறக்கணிப்பவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர்கள் தமிழை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறவர்களை நீ ஆலோசனை குழுவில், உயர்மட்ட குழுவில் போட்டனா அதன் முடிவு எப்படி ஆகும்? இப்படித்தான் ஆகும். ஆக அப்படி உயர்மட்ட குழுவில் இல்லாததற்கு 4வது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அடுத்தது இந்த ஆகமம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ஏன்னா
99% ஆகமங்கள் அவங்க கிட்டே கிடையாது, கோயிலில் கிடையாது, அந்த அறநிலையத்துறையிலையும் கிடையாது, அந்த மடங்கள்டையும் கிடையாது. ஏன்னா அந்த ஆகமத்தில் ஆகமம் காமியாகமம். அந்த காமியாகமத்தில் எத்தனை ஆகமங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு ஆகமத்தில் எத்தனை பாடல் வரிகள், ஒவ்வொரு பாடல் வரிகளே சம்கியாம்பாங்க, எத்தனை சம்கியாக்கள் இருக்கின்றனங்கிறத காரண ஆகமத்தில் தொகுத்து வச்சிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த சமஸ்கிருத கல்லூரியில் போய் கேட்டு பார்த்துட்டோம், இந்து சமய அறநிலையத்துறையில் கேட்டு பார்த்துட்டோம். இன்றைக்கு அந்த காரண ஆகமத்தின் படி பார்த்தாங்கன்னா பல கோடி கோடி சம்கியாக்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள்ட்ட மொத்தமாக 1,00,000 சம்கியா கூட கிடையாது. அப்போ 99.9% ஆகமத்தில் உங்ககிட்டே இல்லை, தொலைஞ்சே போச்சு. அந்த ஆகமத்தை காட்டி பூச்சாண்டி காட்டுற மாதிரி நீங்கள் இதை காமிச்சு அதை காமிச்சு ஏமாற்றும் வேலையை அரசு ஏற்றுக்கொள்ளலாமா? அந்த ஆகமம்னா அதை காமிங்கன்னு சொல்ல வேண்டாமா? அரசாங்கம் கேட்க வேண்டாமா? இன்னும் சொல்ல போனால் அந்த ஆகமத்தில் எத்தனையோ கோயிலில் ஆகமத்தை மாற்றி வச்சுட்டாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் 10 வருடங்களுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் அந்த கருவறையை மட்டுமே தனியாக சுற்றி வரலாம். இன்றைக்கு அப்படி சுற்றி வர முடியாது, அடுத்த பிரகாரத்தில் தான் சுற்றி வர முடியும். நான் சொன்ன அந்த உற்சவரை பயன்படுத்தி மூலவருக்கு பதிலாக பயன்படுத்துகிறாங்க. புன்னநல்லூரில் பார்த்தீங்கன்னா அந்த புற்றுக்கோயில் உள்ள புற்றுக்கோயிலாகவே இருக்கிறது. வெளியே ஒரு உற்சவரை வச்சுட்டு அதுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 12 மணிக்கு 9 மணி 10 மணிக்கு நடைய சாத்தணுங்கிறது விதி. ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு 12 மணிக்கு இரவு திறந்து வைத்து பூஜைகள் செய்கிறார்கள். இரும்பை உள்ளே கருவறைக்குள்ள கொண்டு போகக்கூடாது. செம்பு அல்லது வெண்கலம் அல்லது பித்தளை அல்லது ஐம்பொன் அல்லது வெள்ளி இதைத்தான் கொண்டு போகணும். எப்படி அந்த கார் சாவி பைக்கு சாவி எல்லாம் எங்கே அந்த கருவறைக்குள்ளே கொண்டு போகிறீங்களே, எந்த ஆகம விதி உங்களுக்கு அனுமதிக்கிறது? ஆக ஆகமம் என்ற பெயரால் ஆகமத்தை புறக்கணிப்பவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் நாம் ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை இங்கே நிறைவு செய்கிறேன். எல்லாரும் நாங்கள் வேத பாடசாலையில் படிச்சிருக்கிறோம், நான் எங்களுக்கு ஆகமம் தெரியும், வேத பாடசாலையில் படிச்சிருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் நல்லா தெரியணும், அந்த ஆகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், வேத மந்திரங்களை ஆகம மந்திரங்கள் கூட சேர்ந்து ஆகம மந்திரங்களை வேத மந்திரங்களோடு சேர்ந்து பயன்படுத்தினால் அது கடைத்தரப்பட்ட பூசை ஆகும். அப்போ இவங்க 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் வேதங்களை படித்துவிட்டு அந்த பூசைகளை கடைத்தரப்பட்ட பூசையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆகமம் சொல்கிற மந்திரங்களை மட்டும்தான் ஆகமப்படி கோயில்களில் சொல்லணும். மற்ற மந்திரங்களை சொன்னால், வேத மந்திரங்களை சொன்னால் அந்த பூசையின் தரம் தாழ்ந்து விடுகிறது. அப்போ யாரெல்லாம் வேத பாடசாலையில் நான் படிச்சுட்டு அந்த கருவறையில் பூசை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த கோயிலின் பூசையின் தரத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு தாழ்த்தப்பட்டதற்கு அந்த வேத மந்திரங்கள் வேண்டுமா? இவர்களை வைத்துதான் நீங்கள் பூசை செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் கண்டனம் 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 என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.